ఇటీవల తెలుగువారిపై వివాదాస్పద వ్యాఖ్యలతో సినీ నటి కస్తూరి జైలుకు వెళ్లొచ్చిన విషయం తెలిసిందే. తాజాగా ఆమె తమిళనాడు రాజకీయాలపై కీలక వ్యాఖ్యలు చేశారు. కస్తూరి ఆదివారం మీడియా సమావేశంలో మాట్లాడుతూ రాష్ట్రంలోని కీలక పార్టీలైన డీఎంకే, అన్నా డీఎంకేలను ఉద్దేశిస్తూ రాష్ట్రంలో ఉదయించే సూర్యుడికి శత్రువుగా రెండాకుల గుర్తే 60 ఏళ్లుగా ఉందన్నారు. ఇక కొత్తగా టీవీకే పార్టీ పెట్టిన నటుడు విజయ్ ఇంకా పార్టీ గుర్తు తీసుకోలేదని, ఆయన ఏ చిహ్నం తీసుకున్నారో తెలియదన్నారు. ఓ పార్టీ కూటమికి వ్యతిరేకంగా అన్ని పార్టీలు వేర్వేరుగా పోరాడుతున్నాయని, అవన్నీ ఒకే గూడు కిందకి రావాలని కస్తూరి అన్నారు. తమ సమస్యలన్నింటికీ అధికార పార్టీనే కారణమన్న మానసిక స్థితికి ప్రజలు వచ్చేశారన్నారు. ఇక తాను జైలుకు వెళ్లినప్పుడు తనకు మద్దతుగా మొదట మాట్లాడిన వ్యక్తి సీమాన్ అని ఆమె పేర్కొన్నారు. అందుకు ఆయనకు కృతజ్ఞతలు తెలిపారు. అయితే సీమాన్ కూడా ఈసారి ఎన్నికల్లో ఒంటరిగానే పోటీ చేయాలనుకుంటున్నారని కస్తూరి చెప్పారు. அதெல்லாம் நடந்தா விஜய் வாயில சக்கரை போடுறாங்க. இதுக்கே அவருக்கு ஆதரவு கொடுக்கலாமே. சினிமா செய்திகளை பார்த்தது இல்லன்னு அவர் தன்னுடைய ரெட் ஜெயண்ட பத்தி சொல்றாரோ அப்படின்னு நான்லாம் நினைச்சிட்டேன். இன்றைக்கு ஸ்ரீரங்கத்துல சனாதன வழக்கறிஞர்கள் அமைப்பு அவங்களுடைய முதன்மை நிர்வாகிகளுடைய கூட்டம் நடைபெற்றது. அதுல சனாதனி என்ற முறையிலும் சரி, சட்டம் படித்தவள் என்ற முறையிலும் சரி நானும் பங்கு பெற்றேன். இத நம்முடைய இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் அவர்களும் குருமூர்த்தி அவர்களும் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அர்ஜுன் சம்பத் அவர்களும் குருமூர்த்தி அவர்களும் இதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணாங்க. அது நவம்பர் 3ஆம் தேதி. அன்னைக்கு நவம்பர் 3ஆம் தேதி நிறைய விஷயங்களை நாங்க பேசினோம். ஆனா அதுல கஸ்தூரி பேசாத ஒரு விஷயம்தான் மிகப்பெரிய செய்தி ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு மறுபடி அந்த விஷயங்களை ஆக்கப்பூர்வமாகவும் சட்ட ரீதியாகவும் எப்படி அணுகுவது அப்படிங்கிற விஷயங்களை இன்னைக்கு நாங்க வந்து விவாதிச்சிருக்கோம். பொய் வழக்கு போட்டு பிராமணர்கள் ஏதாவது எதிர்த்து குரல் கொடுத்தாலே உடனே அவங்கள வந்து பொய் வழக்கு போடுவது, அவர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை முடுக்கி விடுவது, இன்னும் சொல்ல போனா சில பிராமணர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய இன துரோகிகளை அவர்கள் பக்கம் இழுத்து அவர்களை வைத்து பிரச்சாரத்தை முடுக்கி விடுவது, இப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கறத சட்ட ரீதியா விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விஜய் வந்து பேசியிருக்காரு, 26 தேர்தலில் திமுக 200 தொகுதி ஜெயிக்காது, மைனஸ்ல போகும். அதெல்லாம் நடந்தா விஜய் வாயில சக்கரை போடுறாங்க. இதுக்கே அவருக்கு ஆதரவு கொடுக்கலாமே. திருமாவளவன் கூட்டணி விட்டு வெளியே வருவாரா? என்ன கேளுங்க. அதாவது திருமாவளவன் வந்து கூட்டணி விட்டு வெளியே வருவாரு. ஒரு நிர்பந்தத்தின் காரணமா தான் இந்த நேற்றைய நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கல அப்படின்னு சொல்லி விஜய் பேசியிருக்காரு. எனக்கு திருமா அவர்கள் கூட்டணியை விட்டு வெளியே வருவாரான்னு தெரியல. ஏன்னு கேட்டா அவரு இன்னைக்கு ஒரு திமுக கூட்டணி எம்பியா இருக்கிறாரு. அதனால அவர்களுக்கு ரொம்ப நாள் ஹிஸ்டரி, ரொம்ப நாளா வாக்கப்பட்டு திமுக கூட்டணியிலேயே இருக்கிறாங்க. விசிகே அவங்க வெளியே வருவாங்களான்னு தெரியல. ஆனா ஆதவ அர்ஜுனா இருக்கணும், இல்லைன்னா திருமா இருக்கணும். விசிகேல 2 பேரும் இருக்க மாட்டாங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. சரி, இப்ப உதயநிதி வந்து தரக்குறைவா விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆதவ அர்ஜுனாவையே அநாகரிக வார்த்தையில பேசியிருக்காரு. என்னன்னு எதுங்க? இல்ல உதயநிதி